ஓம் சாந்தி. 21 மார்ச் 2023. இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, நாம் எப்படிப்பட்ட சேவைக்கு நிமித்தமானவர்கள் என்ற நினைவில் இருக்க வேண்டும்? நாம் எப்படிப்பட்ட சேவைக்கு நிமித்தமானவர்கள் என்ற நினைவில் இருக்க வேண்டும். பாபா சொல்றாரு, நாம் நேரடியாக ஈஸ்வருடைய வழிப்படி பாரதத்தை உயர்ந்ததாக, மனிதர்களை தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களாக ஆக்குவதற்கான சேவைக்கு நிமித்தமானவர்கள் ஆவோம் என்ற இந்த நினைவில் இருக்க வேண்டும். நாம் நேரடியாக ஈஸ்வருடைய வழிப்படி பாரதத்தை உயர்ந்ததாக, மனிதர்களை தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களாக ஆக்குவதற்கான சேவைக்கு நிமித்தமானவர்கள் ஆவோம் என்ற இந்த நினைவில் இருக்க வேண்டும். இரண்டாவது கேள்வி, எவை உண்மையான தீர்த்தஸ்தலம்? உண்மையான தீர்த்தஸ்தலம் ஒன்று முக்தி தாமம், இன்னொன்று ஜீவன் முக்தி தாமம் ஆகும். மூன்றாவது கேள்வி, எந்த நினைவு சதா இருக்க வேண்டும்? எந்த நினைவு சதா இருக்க வேண்டும்? நம்மை உலகத்தின் எஜமானராக, ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குவதற்காக மிகவும் அன்பான பாபா வந்திருக்கின்றார் என்ற நினைவு சதா இருக்க வேண்டும். நம்மை உலகத்தின் எஜமானராக, ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குவதற்காக மோஸ்ட் பிலவட், மிகவும் அன்பான பாபா வந்திருக்கிறார் என்ற நினைவு சதா இருக்க வேண்டும். நாலாவது கேள்வி, யார் பழமையான பக்தர்கள்? பாபா சொல்றாரு, சத்தியுகத்தின் ஆதியில் இருந்த தேவி தேவதைகள் தான், சத்தியுகத்தின் ஆதியில் இருந்த தேவி தேவதைகள் தான் பழமையான பக்தர்கள் ஆவார்கள். அஞ்சாவது கேள்வி, முழு சபையில் என்ன சொல்ல வேண்டும்? நாங்கள் தேவதை ஆகுவதற்காக ஸ்ரீமதப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்று முழு சபையில் சொல்ல வேண்டும். நாங்கள் தேவதை ஆகுவதற்காக ஸ்ரீமதப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்று முழு சபையில் சொல்ல வேண்டும். ஆறாவது கேள்வி, எப்பொழுது பரமாத்மாவின் உதவி கிடைத்து கொண்டே இருக்கும்? சதா தைரியசாலியாக இருங்கள் மற்றும் அனைவருக்கும் தைரியம் கொடுங்கள், அப்பொழுது பரமாத்மாவின் உதவி கிடைத்து கொண்டே இருக்கும். சதா எப்பொழுதும் தைரியசாலிகளாக இருக்கணும், மேலும் அனைவருக்கும் தைரியத்தை கொடுக்கணும், அப்பொழுது பரமாத்மாவுடைய உதவி கிடைத்து கொண்டே இருக்கும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட், டேஷ் குறைவாக செலவழிக்க வேண்டும், டேஷ் அதிகமாக இருக்க வேண்டும். பொக்கிஷங்களை குறைவாக செலவழிக்க வேண்டும், பிராப்தி அதிகமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, மாயை முற்றிலும் டேஷ் புத்தி ஆக்கிவிட்டது. மாயை முற்றிலும் 100% நான்சென்ஸ் புத்தி ஆக்கிவிட்டது. மூன்றாவது, ஆஸ்தி கூட டேஷாக இருக்க வேண்டும். எல்லையில்லாத உயர்ந்ததாக. பாபா சொல்றார், ஆஸ்தி கூட முதல் தரமாக இருக்க வேண்டும். ஆஸ்தி கூட ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்க வேண்டும்.
அல்லது முதல் தரமாக இருக்க வேண்டும். 4வது, நீங்கள் டேஷில் இருந்து இப்பொழுது டேஷ் ஆகியிருக்கிறீர்கள். நீங்கள் பக்தரிலிருந்து இப்பொழுது வாரிஸ் ஆகி இருக்கிறீர்கள். 5வது, ஞானத்தின் தாரணை இல்லை என்றால் தோற்றம் டேஷாக இருக்கும், ஆனால் முகம் டேஷ் போல் இருக்கும். ஞானத்தின் தாரணை இல்லை என்றால் தோற்றம் மனிதராக இருக்கும், ஆனால் முகம் குரங்கு போல் இருக்கும். 6வது, டேஷுக்காக பகவான் வந்திருக்கின்றார். டேஷுக்காக பகவான் வந்திருக்கின்றார். பக்தர்களை பாதுகாப்பதற்காக பகவான் வந்திருக்கின்றார். 7வது, டேஷ் மலரை போல டேஷின் பிரகாசத்தில் ஜொலிக்கக்கூடிய டேஷ் இருக்கக்கூடியவர் ஆகுங்கள். சூரியகாந்தி மலரை போல ஞான சூரியனின் பிரகாசத்தில் ஜொலிக்கக்கூடிய சதா எதிரிலும் அருகிலும் இருக்கக்கூடியவர் ஆகுங்கள். சூரியகாந்தி மலரை போல ஞான சூரியனின் பிரகாசத்தில் ஜொலிக்கக்கூடிய சதா எதிரிலும் அருகிலும் இருக்கக்கூடியவர்கள் ஆகுங்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.